அன்பு சொந்தங்களே, நம்மளோட சேனலை பார்க்குற அனைத்து அன்பு நெஞ்சங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னை நேசித்தவள் பாகம் 36. சரி, இனி யாரும் வரமாட்டாங்க, நான் இங்கிருந்து பார்த்துக்கிறேன், நீ போய் யுவதி கூட இரு என்று மனைவியிடம் வீரன் சொன்னதும், சரிங்க இதோ போறேன் என்று யுவதியிடம் ஓடினான் ஜோயல். இவன் தாய்மாமனாய் பட்டுப்பேட்டி சட்டைக்கட்டையில் பந்தலில் வந்து நிற்க, தேவன் அவனை கையசைத்து அருகில் அழைத்து, மாமா யுவதி எப்படி இருக்கா என்று கவலையுடன் கேட்க, அவன் தோளை தட்டிய யுவன், அவன் நல்லாத்தான் இருக்கா, நீ அவளை நினைச்சு கவலைப்படாம சந்தோஷமா இரு தேவா, யுவதி கூட ஜோயலும் சிவாவும் இருக்காங்க என்று ஆறுதலாகச் சொன்னான். அவன் இவ்வளவு சொல்லியும் திருப்தியுறாத தேவன் மணமேடையை கடந்து சென்ற ஜோயலை பார்த்து அண்ணி அண்ணி என்று அழைக்க, வேகமாக அவனிடம் வந்து குனிந்து, என்ன தேவா என்றாள் ஜோயல். யுவதிக்கு எப்படி அண்ணி இருக்கு என்று கவலையுடன் கேட்டவனிடம், நல்லா இருக்கா தேவா, நான் அவ கூடவே இருக்கேன், நீங்க பயப்படாதீங்க என்றாள் ஜோயல். இல்ல அண்ணி, அவ சின்ன வலியை கூட தாங்க மாட்டா, அதான் ரொம்ப பயமா இருக்கு என்று வீரன் சொன்னான். அதே வார்த்தைகளை இவனும் சொல்ல, ஏனோ ருத்ராவுக்காக கண் கலங்கி விட்டது. நான் பார்த்துக்கிறேன் தேவா, நீங்க கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க, மூஞ்சி அழுது வடியுது என்று கேலி செய்துவிட்டு அங்கிருந்து நகன்றாள். செல்வி தன் அருகில் நின்ற யுவனை பார்த்து சித்தப்பா என்று மெல்லிய குரலில் அழைக்க, யுவன் என்னம்மா என்று அவள் அருகே குனிந்தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, நீங்க போய் சின்னம்மா கூட இருங்க சித்தப்பா, இவரு ரொம்ப பயப்படுறாரு என்று தேவனை காட்டி சொல்ல, சரிம்மா நான் போய் யுவதி கூட இருக்கேன் என்று இவன் யுவதி இருக்கும் இடத்துக்கு நகர்ந்தான். மணமேடையின் மறு மூலையில் ஒரு சேர் போட்டு யுவதி அமர்ந்திருக்க, அவளுக்கு இருபுறமும் சிவாத்தகமாகவும் ருத்ராவும் நின்றிருந்தன. இவனை பார்த்ததும் முகத்தில் சிரிப்புடன் கைகளை நீட்டினாள் யுவதி. யுவன் 2 எட்டில் அவளை அடைந்து கைகளை பற்றி கொண்டு, என்னடா கண்ணம்மா என்றான் காதலாகி. ஒன்றுமில்லை மாமா, நீ என்கூட இரு மாமா என்றவளிடம், அதுக்குத்தான் வந்தேன் என்றவன் மகளை பார்த்து, சிவா நீயும் டைனிங் ஹால் போய் எல்லாருக்கும் சாப்பிட்டாங்களான்னு பாரு, மாப்பிள்ளை ஒத்த ஆளா அல்லாடிக்கிட்டு இருக்காரு என்றான். இதோ போறேன்பா, சின்னம்மாவுக்கு குடிக்க பால் எடுத்துட்டு வந்தேன், அவங்க குடிக்கவே இல்லை, ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸாவது வாங்கிக்கிட்டு வர சொல்லி கொடுங்கப்பா என்று சொல்லிவிட்டு போனான். யுவதியின் முகம் அதிகமாக வியர்த்து வழிய யுவன் கைக்கூட்டையால் துடைத்தபடி இருந்தான். என்ன ஜோயல், யுவதிக்கு இப்படி வேக்குது என்று கவலைப்பட்டவனை பார்த்து புன்னகைத்த ஜோயல், ஏன் அண்ணா, நிறை மாச கம்பெனிக்கு போய் இவ்வளவு நகையும் பட்டுப்புடவையும் போட்டு விட்டா வியக்காம என்ன செய்யும், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, தாலி கட்டினால் யுவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க, நல்லா வெந்நீரில் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் இங்கே மற்ற சம்பிரதாயம்லாம் முடித்ததும் உடனே கிளம்பி வரேன் என்று சொல்ல, ஆமாம்மா, தாலி கட்டினதும் வீட்டுக்கு போகலாம் என்றாள் யுவதியும். சற்று நேரத்தில் கெட்டிமேளம் முழங்க பெரியவர்கள் ஆசையுடன் தேவன் செல்வியின் கழுத்தில் மாங்கல்யம் சூட்டினான். கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக காதல் பறவைகளாக சுற்றித்திருந்த இருவரும் குடும்பம் என்னும் பொன்கூட்டில் அடைக்கப்பட்டனர். யுவதி அருகில் அழைத்துச் சென்று அண்ணனின் திருமணத்தை காட்டிவிட்டு தர்மன் மீனாவிடம் சொல்லிவிட்டு மனைவியை அழைத்து கொண்டு காரில் கிளம்பினாள் யுவன். வீட்டை திறந்து யுவதியை உள்ளே அழைத்துச் சென்றான். தங்கள் அறைக்கு போனதும் பாத்ரூமுக்கு சென்று கீட்டரை போட்டுவிட்டு வந்தான். எல்லாத்தையும் கழட்டிட்டு மாமா என்று கைகளை விரித்து நின்றவளை சிரிப்புடன் பார்த்தபடி ஒவ்வொரு நகையாக கழட்டி அதற்கான பெட்டியில் வைத்துவிட்டு அப்படியே அவளை தூக்கிச் சென்று பாத்ரூமில் இறக்கிவிட்டு இதமாக வெந்நீரை கலந்து யுவதியின் இடுப்பில் ஊற்றினான். முதுகை நீவியபடி அவளை குளிக்க வைத்தான். யுவதியின் வயிறு உருண்டு திரண்டு இறங்கியிருப்பது போல் இருந்தது. இன்னும் 1-2 நாட்களில் பிரசவமாகிவிடும் என்று இவனுக்கு புரிந்தது. இவள் வலிகளை தாங்கி குழந்தையை பெற வேண்டுமே என்ற யுவன் கவலையை காட்டிக்கொள்ளாமல் ஒரு காட்டன் நைட்டியை எடுத்து போட்டுவிட்டு கட்டிலில் படுக்க வைத்தான். நீயும் கூடவே படுமாமா என்று அவனை அழைத்தாள் யுவதி. இரு கதவை சாத்திவிட்டு வாரேன் என்று கூறிவிட்டு போய் கதவை மூடிவிட்டு வந்து தனது உடைகளை மாற்றிக்கொண்டு கட்டிலில் அவள் அருகே படுத்தான். யுவதி காலை தூக்கி அவன் மீது போட்டுக்கொண்டு அணைத்து கொண்டாள். அவள் வயிற்றை வருடியபடி, யுவதி ஏதாவது வலிக்கிற மாதிரி இருந்தா உடனே சொல்லுடா என்றான். சொல்றேன் மாமா, வயிறு ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு மாமா, பாப்பா வேற அடிக்கடி சுத்தி சுத்தி வருது என்று அவன் கழுத்தை கட்டி கொண்டாள். யுவன் தன் உதடுகளுக்கு அருகில் இருந்து அவள் இதழ்களை கவ்வியபடி மென்மையாக அவளை அணைத்து முதுகை வருடி உறங்க வைக்கும் என்றான். சற்று நேரத்தில் அவள் உதடுகளை விடுவித்தான். யுவதி சற்று கீழே இறங்கி அவன் நெஞ்சில் முகத்தை வைத்து கொண்டு அமைதியாக தூங்க ஆரம்பித்தாள். அவள் தலையை தன் நெஞ்சில் அழுத்தியவாறு கல்யாண அணைப்பில் யுவனும் உறங்கினான். சற்று நேரத்தில் அவன் செல் ஒலிக்க கண் விழித்தான். யுவதி அருகில் இல்லை. பாத்ரூமில் தண்ணீர் சொட்டும் சத்தம் கேட்டது. யுவன் செல்லை எடுத்து பார்த்தான். ஜோயல் தான் அழைத்தாள்.
ஆன் செய்து, என்னம்மா எல்லா வேலையும் முடிஞ்சதா என்று கேட்க, முடிஞ்சதா அண்ணா, யுவதி எப்படி இருக்கா என்று கேட்க, பாத்ரூம்லாம் இருக்காமா, கொஞ்சம் இரு என்றவன் கட்டிலை விட்டு இறங்கி பாத்ரூம் கதவு சும்மாவே மூடியிருக்க திறந்து உள்ளே போனான். சுவற்றில் சாய்ந்து நின்றிருந்த யுவதியை பார்த்ததும் பதறிப்போய், என்னம்மா வலிக்குதா என்று கேட்டான். வலிக்கல மாமா, ஆனால் நிறைய யூரினா வருது, என்னால் தாங்கவே முடியல மாமா என்றாள் கலவரத்துடன். யுவன் அவள் வயிற்றை பார்த்தான். நீர் வடிந்து மொத்தமாக சுருண்டு இறங்கியிருந்தது. உடனே பதட்டமானான். கையிலிருந்த போனில், ஜோயல், நீ உடனே கிளம்பி வா என்று கத்தினான் யுவன். அண்ணா, பயப்படாதீங்க, நீங்கள் பயந்தா அவளும் பயப்படுவா, நீங்கள் தயாரா வாசலில் நில்லுங்க, நான் இதோ வந்துடுறேன், உடனே கிளினிக் போயிடலாம் என்ற ஜோயல் இணைப்பை உடனே துண்டிக்க, யுவன் யுவதியை அணைத்தவாறு வெளியே அழைத்து வந்தான். அவளை கட்டிலில் அமர்த்திவிட்டு தனது சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு அவளை எழுப்பினான். யுவதி கால்கள் வழியாக நீர் தன்னையும் மீறி வழிந்தது. என்னமாமா இது என்று கலவரத்துடன் கேட்டவளை மேலும் பயமுறுத்த விரும்பாமல், ஒன்றுமில்லடா, பாப்பா பிறக்கப் போகுது, நீ தைரியமா இருக்கணும், மாமா உன் கூடவே இருப்பேன் என்றான். அவளை அணைத்தபடியே வெளியே ஹாலில் அமர்ந்திருக்க சற்று நேரத்துக்கு எல்லாரும் வந்துவிட்டனர். யுவதியை ருத்ராவின் கிளினிக்கு அழைத்துச் சென்றனர். மொத்த குடும்பத்தின் முதுகெலும்பான பஞ்சவரணத்தின் பெயரில் தனது மருமகளுக்கு தருமன் கட்டி கொடுத்த கிளினிக் அது. யுவதி லேபர் வார்டில் அனுமதிக்கப்பட்டாள். யுவனும் மீனாவும் அவள் அருகிலேயே இருக்க யுவதிக்கு விட்டு வலிக்க ஆரம்பித்தது. மீனா வலியால் துடிக்கும் மகளை பார்த்து அழுதபடி இருக்க, அத்தை, நீங்க வெளியே போயிருங்க, நாங்க யுவதியை பார்த்துக்கிறோம் என்று ஜோயல் தன் மாமியாரை வெளியே அனுப்பினார். ரொம்ப வலிக்குது மாமா என்று யுவனின் கைகளை பற்றி கொண்டு யுவதி கண்ணீர் வடிக்க யுவன் உதட்டை கடித்து தன் அழுகையை அடக்கினான். அவள் முன்பு தனது வேதனையை காட்டக்கூடாது என்ற உறுதி கொஞ்சம் கொஞ்சமாக தளர ஆரம்பித்தது. தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.